ஏய்யா, அந்த பையன் சரவணனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா நிம்மதியா இருந்துட்டு போட்டுமே, அதுல உனக்கு என்னப்பா பிரச்சனை? பாத்தீங்களா அத்தாவுக்கு பொண்ணு மேலயும் பொண்ணு பெத்த புள்ள பேர மேலயும் எம்புட்டு ஆசை பாருங்க. ரொம்ப அக்கறை இருந்தா அங்க போய் இருக்க வேண்டியதானே, எதுக்கு இங்க இருக்கணும்? இருக்கிறது இங்க வாசம் பூரா துரோகம் பண்ணவங்க மேலயா? என்னங்க பேசுறீங்க நீங்க? எல்லாம் இவனை சொல்லணும். நான் என்னடா பண்ணேன்? அரஞ்சன், நீ என்ன பொறாவடா அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு தூது விடுறதுக்கு? நீ அந்த வீட்டுல போய் இருக்கிறதே எங்களுக்கு கேவலமா இருக்கு. அந்த வீட்டுல நடக்கிற குப்பை மட்டும் இங்க வந்து பேசிட்டு இருக்க? தேவைதான், எனக்கு இது தேவைதான். இதுக்குதான் அங்க செவனே நின்றுட்டு இருந்தவன ஆக்ஷன் காட்டி வர சொன்னியாக்கும். என்ன தண்ணி ஆத்தா, திரும்பவும் சொல்றேன், இந்த வீட்டுல இருக்க யாருமே அந்த வீட்டுல இருக்கவங்கள பத்தி பேசக்கூடாது. இல்ல, நான் பேசுவேன் தான். என் மவ மேலையும் என் மருமக மேலையும் அந்த பேர பிள்ளைங்க மேலையும் எனக்கு பாசம் அதிகம்னா, அண்ணன் சொன்ன மாதிரி நீ அந்த வீட்டுல போயிராத்தா. இதோ நிக்கிறானே மானங்கட்டவன், இந்த மானங்கட்டவன் மாதிரியே நீனு போய் உன் பொண்ணு வீட்டுல இரு. எங்க அத்திட்ட பேசுற பேச்சா அது? பார்த்து பேசுங்க. ஏய், என் அக்காட்ட பேசுறேன்னு சொல்றேன், எங்க ஆத்தாட்ட பேசுறேன்னு தெரியாது எனக்கு? வாயை மூடிட்டு அண்ணே வாங்கண்ண போலாம். வர வர வாயெல்லாம் ரொம்ப அதிகமாகி போச்சு. அத்தை, பிடிச்ச வாழ்க்கையை தேடிட்டு போன கோமதி என் பொண்ணே இல்லைன்னு ஆயிடுமா? அவளை பத்தி நான் எதுவுமே பேசக்கூடாதா? அவளை பத்தி அவ பிள்ளைங்களை பத்தி நான் எந்த கவலையும் படக்கூடாதா? பெத்தவளோட வலியும் வேதனையும் இவனுங்களுக்கெல்லாம் ஒரு காலம் புரியாதும்மா.